நடந்த மாநாட்டில் நம்மளோட திமுகவோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதியப்படுத்தப்பட்டது. முதலமைச்சரோட பேச்சை கேட்டதே தெரியும். ஏன்னா மாற்றுக் கட்சிக்காரெல்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி இருக்க தற்கொலையில் இருக்கட்டும், சங்கி சீமா இருக்கட்டும், இளைஞர்களுக்குள்ளே எங்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1,10,000 பேர் நேற்று நடந்த மாநாட்டில் மட்டும். மொத்தம் இளைஞரணி பொறுப்பாளர் மட்டும் 5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இளைஞரணியில் போட்டிருக்குது. மாவட்டத்திலேருந்து ஒன்றிய, நகரம், பேரூர் கழகம், கிளைக்கழகம், நகரக் கழகத்தில் வார்டு ரீதியாக எல்லாம் போட்டதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பொறுப்பாளர்கள், அதாவது அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், இவங்களெல்லாம் சேர்த்து. அப்போ ஒரு அணியில் மட்டும் 5 லட்சம் பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கி திமுகன்றது இளைஞர்கள் மத்தியில் எவ்வளோ புரட்சியோடும் எழுச்சியோடு இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது சும்மா போய் ஒரு கூட்டத்தை கூட்டி எங்கன்னா நின்றுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக ஒவ்வொரு இதுக்கு போகிறதில்ல. அந்தந்த பகுதியில் மொத்த இளைஞர்களை வர சொல்லி போடலை, அந்த மண்டல ரீதியாக பிரித்து ஒரு மண்டலத்தில் உள்ள இளைஞரணியில் பொறுப்பாளர் மட்டும் 1,10,000 பேருன்னா பார்த்துக்குங்க. நேற்று 1,50,000 பேருக்கு மேலே போய் கூட்டினாங்க இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும். அப்படின்ற போது இது ஒரு மண்டலமாக நடக்குது. அப்படின்ற போது இது இப்போ மாற்றுக் கட்சிக்காரர்களை பார்க்கும்போது சங்கிகளுக்கும் தற்கூரிகளுக்கும் நேற்றே கதற ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா அது நம்ம இப்படி இருக்கோம், நம்ம எல்லோட பிள்ளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இளைஞரணி நிர்வாகி மாத்திரம் இவ்வளோ இருக்குது, பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்கள் வந்து போகிறது பெருசு இல்லை, பொறுப்பாளர்களாக்கி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு கழகம். அப்படின்ற போது இது ஃபுல்லாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு அணியிலையும் கிட்டத்தட்ட 28 அணி இருக்குது. 28 அணியிலையும் ஒரு அணிக்கு 5 லட்சம் பேர் போட்டால் எங்கே போய் நிற்கும்? நம்ம வேறு அணி பொறுப்பாளர்கள் போட்டால் போதும். அந்த அளவுக்கு கட்சி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. இன்றைக்கி சங்கிகள் சரி சங்கிகள் தேர்தல் காலத்துலையாவது இந்த தேர்தல் வந்துருச்சு, ஒன்றிய பட்ஜெட்டில் ஏதாச்சும் அறிவிப்பான்னு பார்த்தா தேர்தலுக்காண்டி கூட அறிவிக்கலை. ஏன்னா மானங்கட்ட எடப்பாடிக்கும் பழனிசாமிக்கும் தெரியும், சங்கி கூட்டங்களுக்கும் தெரியும், தோக்க போகிறோம். சங்கி கூட்டம் எதுக்கு நிற்கிறதுக்கு? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்றது தெரியும். இந்த கட்சியை உடச்சி நாசமாக்கணும் அதிமுகவை. அவங்களே பிரித்தாங்க, இன்றைக்கி அவங்களே சேர்த்து வச்சுருக்காங்க. தற்கூரிகளுக்கு தெரியும், தற்கூரிகளுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த ஒன்றிய சங்கி கூட்டங்கள் நீ ஆரம்பித்து நீ ஓட்ட பிரி அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த தற்கூரிகளும் வந்திருக்கு. அது மற்றது சங்கிகளுக்கு ஆதரவு இருக்காங்களே சீமானவர்களாக எல்லாமே தெரியும். இன்றைக்கி யார் பிளான்ட்டு மக்கள் எழுச்சியோடும் புரட்சியோடும் நம்ம வரக்கூடிய 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பதவியேற்க போகிறாரு. கூடிய சீக்கிரமே அந்த குரலை கேட்க போகிறோம். ஏன்னா முதல் முறை கேட்கும் போதே அவரோட எழுச்சியாக இருந்துச்சு. இது கழகம் ஏழாவது முறையாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக தொடர்ச்சியாக நம்ம திமுக வந்ததில்லைன்னு சொல்கிறது போக இன்றைக்கி தொடர்ச்சியாக இந்த மட்டும் 26 மட்டும் இல்லை, 26 இருக்கட்டும், 31 இருக்கட்டும், 36 இருக்கட்டும், தொடர்ச்சியாக நம்ம கழகம் தான் வெளில போகுது. அதுக்கு இது எடுத்துக்காட்டாக நேற்று நடந்த மாநாடு ஒரு அஸ்திவாரம் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு எழுச்சியோட அது முதலமைச்சர் உரையாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உரையாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டவங்களுக்கு எல்லாம் கேட்டிருப்பீங்க. கேட்கும் போது தெரியும் எதையும் பொய்ய சொல்லலை. நம்ம எப்படி இந்த ஒன்றிய அரசு நம்மளை புறக்கணிக்குது, எதுக்கான நம்மளோட கட்சி திருப்பி அடுத்ததுக்கு எதுக்கு வரணும் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க, நேற்று வராதவங்க, மாற்றுக் கட்சிக்காரராக இருந்தால் கூட இணையத்தில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நேற்று முதலமைச்சர் என்ன பேசினார், துணை முதலமைச்சர் என்ன பேசினான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. அதிக வாக்கு வெல்றது பெருசு இல்லை, ஒவ்வொரு தொகுதிகளையும் அதிக வாக்கு வாங்கி வெல்லணும். அதுதான் நம்மளோட நோக்கம். நன்றி, வணக்கம்.